அப்படி திறந்த உடனே கண்ணே ராஜா இந்த ஒரு நொடியில அம்மா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பார்ல செத்த அவ்வளவுதான். தம்பி தூங்காதே நெருப்பில்லாமல் புகைவதது, பசித்து வாடும் மக்கள் வயிறு அது. விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு நினைங்க. எந்த மாதிரி கோமாளிகளையும் பைத்தியக்காரங்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு படிக்கும்போது, இந்தியாவோட உலக பணக்காரன் ஒருத்தன் ஆயிட்டாயா அதானி, உலக பணக்காரனா, அட பிச்சைக்காரப்பல 2.5 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிறாங்க. இந்த மல்லிப்பூ அது பாடணும்னா அது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. அருமையா ஆடினா நீ, உனக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள், சிறப்பா ஆடுன. அவன் பூச்சப்பள்ள ஆடிக்கிட்டே இருந்தான், வேட்டி கலண்டுருச்சு, வேட்டிக்கு மேல போட்டு அவசரம் ஆகிட்டான். அவன் திருட்டு போய் மொழியை போய் நீ பெரிய அறிவாளி போயிட்டு இருக்கிற. தொடர்ச்சியாக நிறைய கல்லூரிகளில் நான் சென்று பேசி வந்தேன். இந்த மாணவர்களிடத்தில் இவரை பேசவிடக்கூடாது என்று அரசு எனக்கு சிறப்பு உத்தரவு போட்டு என்னை அழைக்கக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தது. என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள் பேட்ரிசியன் கல்லூரியில் நீங்க பேச வரணும், எனக்கு வியப்பா இருந்தது. என்ன எது கூப்பிடுறாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்களே. அவங்க பார்வையில நான் சர்வதேச தீவிரவாதி அவர்களுக்கு. அதனால எனக்கு வியப்பா இருந்தது. அதனால என்ன 25 வருஷத்துக்கு மேல இந்த சென்னையில வாழ்றேன், இப்படி ஒரு கல்லூரி அடையாறுல இருக்குங்கிறதே தெரியாம இருந்திருக்கேன். இது அடையாறுல கல்லூரி இருக்கா? ஐயா சொல்லுதான் தெரியுது. 3100 மாணவர்கள் படிக்கிற பெரிய, வந்து பார்த்தா வியப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய கல்லூரியப்பா. எப்படி எனக்கு இப்படி ஒரு கல்லூரி இருக்குன்னு தெரியலையோ, அப்படித்தான் இந்த இனத்துக்கு நாம யாருன்னே தெரியல. அதான் இங்க இருக்கிற கொடுமை. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, கலை என்பது ஒரு உன்னத வடிவம். மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கலையும் இலக்கியமும் மக்களிடத்திலே புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான சாதனம் என்கிறார், ஒரு உயர்ந்த கருவி என்கிறார். நம்முடைய இன்றைய தலைமைச் செயலாளர் ஐயா இறை என்பவர்கள் கலையில்லாத சமூகம் என்பது அலையில்லாத கடல், தலையில்லாத உடல் என்கிறார். கலையும் இலக்கியமும் ஒவ்வொரு தேசிய இனத்தின் நாகரிகத்தின் அடையாளம். அதை கலை இலக்கியத்தை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அதை பேட்ரிசியன் கல்லூரி கலையகம் என்ற ஒன்றை நிறுவி 2018 தான் நிறுவனங்கிறாங்க, உருவாக்குனேங்கிறாங்க. அது ரொம்ப தாமதம், அதுக்காக நான் வருந்துறேன். இங்கே பாடி என்னுடைய தம்பி ஆத்தாவும் சேல அந்த பாடலை பாடினார். அதை எழுதியவர் என்னுடைய தம்பி ஏகாதேசி, பாடிய தம்பி மிகச்சிறப்பாக பாடினார். நாட்டுப்புற கலைகளை நடனமாடி காட்டிய தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் பாராட்டுகிறேன் என்றால், கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் சபையினர் முன்பா ஆடுவதற்கு ஒரு துணை. எல்லாம் பேசுவான், மேடைக்கு வரும்போது தொட நடுங்கும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி நிறைய பேர் அது இருக்கு. ஆனால் ஆடிய அத்தனை பிள்ளைகளும், திரைப்படத்துல நம்ம பாட்டை எடுக்கிறோம்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா திருப்பி துண்டிச்சுட்டு மறுபடியும் எடுப்போம், அது துண்டிச்சுட்டு மறுபடியும் எடுப்போம். ஒரே பதிவுல ஆடிய எந்த உலக கொம்பனும் இங்க கிடையாது.
ஆனா ஒரே பதிவில் எந்த தவறும் இல்லாத ஆடி அந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். ஏன் இதை பாராட்டுகிறேன் என்றால், முன்னாடி இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கைகள் ஒவ்வொருவரும் நீங்களும் இது போல மேடையில் ஏறி உங்களுக்கு தெரிந்த கலைகளை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அது ரொம்ப முதன்மையானது. அண்ணன் அரணையூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கம்மா கரையில இப்படி படிச்சுக்கிட்டே போவேன். அப்பப்ப வெளியாகிற படங்களை பார்த்துட்டு அந்த பாடலை பாடிக்கிட்டே போவேன். எங்க ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன். இன்னைக்கு அண்ணனை பார்த்து பல பேர் பைத்தியம் பிடிச்சு தெரியுதான். அதனால இதை எதற்கு உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றால், நீங்க பாருங்க, கலை இலக்கியத்தின் மூலம் மிகப்பெரிய செய்திகளை கடத்திவிட முடியும். இப்போ நீங்க எல்லாம் சின்ன கவுண்டர் படம் பார்த்திருப்பீங்க. சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இப்ப சுகன்யா அவர்கள் ஒரு ஏழை ஆடு மேய்க்கிற பெண். ஐயா விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்டர், பெரிய வசதியானவர். அவரு அவங்க அம்மாவை காப்பாத்திட்டதுனால இந்த பொண்ணை திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு உள்ளுக்குள்ள. அந்த அம்மா வறுமைக்காக கடனை கட்ட முடியாம மொய் விருந்து வைக்கிறாங்க. மொய் விருந்து, அதுல எல்லாரும் இலைக்கு கீழே காசு வைக்கணும். அப்ப அந்த சின்ன கவுண்டர் இலையை எடுக்கும்போது அண்ணன் கவுண்டமணியும் சுகன்யா அவர்களும் அப்படி யோசிப்பாங்க. யோசிச்சு எடுக்கும்போது ஒரு தாலி இருக்குது. இதுவரைக்கும் அது சாதாரண படம் தான். இதுவரைக்கும் அது சாதாரண படம் தான். இந்த தாலியை தூக்கி இந்த சுகன்யா பார்க்கும்போது ஒரு தென்னை கீற்று, அதுல சின்ன சின்னதா ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில அப்படியே பார்க்கும்போது அந்த இடத்துல விஜயகாந்த் நின்று கைகள் விடுறாரு. இது சாதாரண காட்சி தான், நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து வில்லுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு? அது மன்னவன் பேரு. இந்த 4 வரியில அந்த படம் காவியமாயிடுச்சு. இந்த 4 வரியில அந்த படம் காவியமாயிடுச்சு. அதுவரை எவ்வளவோ நடிச்சு எவ்வளவோ பாடுபட்டான். 4 இந்த ஒரே ஒரு பாட்டுல அந்த படத்தை காவியமாக்கிய இசை மேதை நம்முடைய ஐயா இளையராஜா அவர்கள். கலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. நீங்க மூடுபனின்னு ஒரு படம், நீங்க எல்லாம் சின்ன பசங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப போய் அண்ணன் சொல்லிட்டேன்னு போட்டு பாருங்க. எங்க அப்பா பால்மந்திரா இயக்கிய படம், வெற்றி படம் மூடுபனி. பிரதாப் போத்தன் சோபாவும் நடிச்சது. படம் முழுக்க பிரதாப் போத்தன் வில்லன், கெட்டவன், பெண்களை கொலை செய்து கொண்டே வருவான். ஏன் கொலை செய்யறான், அது எது கொலை செய்யறான்? ஐயோ என்னடா கதாநாயகனே கெட்டவனா இருக்கனே. கடைசியா அவர் கல்கத்தா விஸ்வநாதன் ஒருத்தர், அவருக்கு மாமா வருவார், அங்கிள் அந்த கதையில வருவார். திரத்தி போய் அவனை பிடிச்சிடலாம், கைது பண்ணிடலாம்னு ஓடும்போது ஒரு வீடு, ஒரு பாலடைஞ்ச வீடு, வீட்டுக்குள்ள போனா பாருங்க அந்த காட்சியை பாருங்க. ஒரு கட்டில்ல ஒரு துணி போர்த்தி ஒரு இது இருக்குது. அந்த துணியை போர்த்தி இப்படி திறப்பாரு, ஒரு எலும்பு கூடு, அவங்க அம்மாவோட எலும்பு கூடு. இதுவரைக்கும் கெட்டவங்க படத்துல கெட்டவன். அப்படி திறந்த உடனே கண்ணே ராஜா இந்த ஒரே ஒரு இசையில அவன் கதாநாயகன் ஆயிடுவான். ஒரே இசைதான். இந்த ஒரு நொடியில அம்மா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பாங்கள செத்த அவ்வளவுதான். மொத்த திரையரங்கு இதே மாதிரி கலங்கி கைதட்டி கதாநாயகன் ஆயிடுவான் பிரதாப் போத்தன். படம் முழுக்கவில்லை, கெட்டவன்.
எவ்வளவு பெரிய வேலையை அந்த இசை செஞ்சிருச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிட்டு. திரை இசையில் பாடல்கள் எல்லாம் பண்ணலாம், எவ்வளவோ பாடல்கள் எழுதலாம். கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமான்னு பேசலாம், எதையும் பண்ணலாம். ஆனா நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்கான், நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு, எவ்வளவு பெரிய புரட்சிகர வரிகளை. புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. முதல்வர் ஆகும்போது அவர் கொடுத்தது பேட்டி இருக்குது, நான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட. ஏன்னா அவன் எழுதிய பாடல் வரிகள் எம்ஜிஆர் அவர்களை ஒரு பொதுவுடைமைவாதியாக, ஒரு புரட்சியாளனாக இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டி. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. எதுக்கு இதை பாடுறேன் பாருங்க. அவன் ஒரு பாட்டு பாடுறான், தூங்காதே தம்பி தூங்காதேன்னு எழுதுறான். தூங்காதே அண்ணா தூங்காதே, தூங்காதே அப்பா தூங்காதே, தூங்காதே அம்மா தூங்காதே. நீ ஏன் பாடல? எதிர்கால தலைமுறை, வருங்கால இந்த நாட்டின் எதிர்காலம் இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்தில் இருக்குன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே. அதுலதான் இது வருது. அதுல என்ன சொல்றான் பாருங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்ம இப்ப இருக்கிற திருடன் எவனும் திருந்துறத தெரியல, நம்ம தான் அதை ஒழிச்சாக வேண்டிய நிலைமை இருக்குது. அதுல என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வரி, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இத நீங்க இந்த பாட்டை கேட்கும்போது, என் அன்பு உடன் பிறந்தவர்கள் இந்த பாட்டை கேட்கும்போது கவனிக்க வேண்டியது, ஒரு தடவை உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிறத பாடல. அந்த கருத்தை வலியுறுத்த அந்த பாடல் ஆசிரியனும் அந்த இசையமைப்பாளன் முடிவு பண்ணி 3 தடவை பாடுவான். உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா 3 தடவை பாடி, பதுக்குற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. எவ்வளவு பெரிய வேலையை செய்து பாருங்க. அதே ஒரு மேதை ஐயா கலைவாணர் NS கிருஷ்ணன், இந்த பக்கம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், 2 பேரும் இந்த தாளம் தட்டி பாடுவாங்க. அதுல எங்க ஐயா NS கிருஷ்ணன் கேட்கிறாங்க, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? இது கேள்வி. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? அது நெறிகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை 2 வரியில. எரியும் நெருப்பில்லாமல் புகைவதது, பசித்து வாடும் மக்கள் வயிறு அது. என்ன பெரிய தத்துவத்தை 2 வரியில கடத்திய மேதைகள் நமது முன்னவர்கள். கலை இலக்கிய இசையெல்லாம் என்ன? இலக்கியம் என்பது என்ன? இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், சுவைபட சொல்லுதல், அவ்வளவுதான். ஆனா இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பேசக்கூடாது. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை ஒருத்து கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி தோழி, ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் காவிரியை வரவேற்று பாடுவார். மருங்கு வண்டு சிறந்து, புரியல, ஆற்றின் இருகரையில் இருக்கிற மரங்கள்ல வண்டுகள் ரீங்காரம் விட்டு பாடுது. ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து, மரங்களிலிருந்து விழுகிற பூக்களை ஆடையாக போர்த்தி கொண்டு கயல்விழி கருங்கு கல்விழித்து, அப்ப கெண்டை மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுது. அந்த மீன்கள் தான் உன்னுடைய கண்களோ. அப்ப மெதுவாக மெதுவாக நடைபோட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறான். எப்படி இருக்கு பாருங்க.
தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மாறிவினை தேரன். இதாக நான் ஒரு பாடுது. தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மாவினை தேரன். அப்படின்னா என்ன? காட்டுக்குள்ள ஒரு தலைவன் தேரை ஓட்டிட்டு போறான். தேர்ப்பாகன் முன்னாடி ஓட்டிட்டு போறான். காட்டுக்குள்ள போகும்போது தேரை நிப்பாட்டுன்றான் தலைவன். ஏன் நிப்பாட்டணும்? இல்ல, இந்த மணியின் நாவை அடக்குங்கிறான். அப்ப அவன் அருகில் இருக்கிற மண்ணை உருட்டி, களிமண்ணை உருட்டி உருட்டி மணி நாக்குகளை தள்ளி தள்ளி சத்தம் வராம நிறுத்திடுறான். ஏன்? அடர்ந்த காடுகளில் பூக்களில் தேனீக்கள் சிட்டுக்கள் தன் உணவை உண்டு கொண்டு இருக்கும். இந்த சலங்கை சல் சல் என்று சத்தம் கேட்டால் பயந்து ஓடிவிடும். அதனால் அதை நாவை அடக்குங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ் பெருங்குடி மக்கள் உயிர்மை நேயர்கள் என்பது தெரியுது. அவன் பூச்சி வண்டு குருவி சிட்டுக்கு இரக்கம் காட்டிய பெருமக்கள் தமிழ் பேரினத்தின் மக்கள். அதுதான் தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன்னு படுது. இது இலக்கியம். கலை இலக்கியம்னா என்ன? இந்த விளையாட்டா இருக்கு? விளையாட்டாது. இங்க நம்மால பேசுவான் கலைக்கு மொழி எதுன்னு. மொழி இல்லாம கலை எது? ஏது? மொழி இல்லாமல் கலை இலக்கியம் கிடையாது. கலையும் இலக்கியமும் இல்லாது மொழிக்கு அழகேது. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எளிதா கூத்தாடி பையன்ட்டான். ஆடுறவன் பாடுறவன் கூத்தாடி பையன். நம்ம கூத்தாடி பையன் பரம்பரை. நம்முடைய ஆதிப்பாட்டன் சிவனே ஆடல் அரசன். அவனே கூத்தாடிதான். அவன் பேரே கூத்தன் தான். அவன் வாரிசுகள் தான் நாம் எல்லாரும். இதனால உலக பெரிய ஹிட்லரு ஒரே ஒரு நடிகன் சார்லி சாப்ளினுக்கு பயந்துட்டான். காரணம் அவனிடம் இருந்து கலை ஆற்றல். பயந்துட்டான். எவ்வளவு எளிதாக கடத்தி விட முடியும் மக்களிடத்திலே கலை இலக்கியத்தின் மூலமாகங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த தம்பி படத்துல என் தம்பி ராஜசேகர் வந்து அதை சின்ன சின்ன துண்டு காட்சியில காட்டினார். அதுல மாதவன் பேசுறது ஒரு கவிதை. யார் எழுதுனதுன்னே தெரியல, ஆனா நான் எடுத்து போட்டேன். கைதட்டி எனக்கு வந்தது. ஆனா எழுதினவன் எவனோ அவனுக்கு தான் அது கைதட்டி சேரும். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். நானே வரி. இந்த நாட்டில் புறையோடி இருக்கிற லஞ்சத்தை இதை விட எவனும் சாட முடியாது. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இவ்வளவுதான். இவ்வளவு நேரக்குறைவு, வேலைப்படுவில் அன்னைய உங்ககிட்ட வந்து பேசணும். எனக்கு முன்னாடி யார் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தா? ஐயா அப்துல் கலாம். ஏன் அவர் சட்டசபை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி வச்சு பேசல? ஏன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டி வச்சு பேசல? ஏன் அத்தனை அமைச்சரவைகளையும் கூட்டி வச்சு பேசல? ஏன்னா அது பயன் இல்லை. அதனால என்ன செஞ்சார்? பள்ளி கல்லூரிகளாக சென்று பேசினார். ஏன் பேசினார்? சீன புரட்சியாளர் மாசத்தும் சொல்கிறான், என் உடன் பிறந்தார்களே, எழுதாத வெள்ளை தாளை எனக்கு தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத வேண்டும்ங்கிறான். எல்லாரும் எழுதி எழுதி கிறுக்கி கையெழுத்து போட்டதுல நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது புரியாது. அதனால எழுதாத வெள்ளைத்தாளை எனக்கு தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுதணுங்கிறான். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் தம்பி தங்கைகளிடத்திலே ஆக சிறந்த ஒன்றை எழுதுவதற்காக உங்கள் அண்ணன் ஓடி வந்திருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழல் லஞ்சத்தை நீ ஒழிக்கணும்னு உளவாரம் விரும்புகிறியா? நீ இந்த நொடியிலிருந்து நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியில வரணும். உனக்கு இலக்கு என்ன? உன் லட்சியம் என்ன? இலக்கில்லாத மனிதன் இறந்து போன பிணம். ஒரு இலக்கு வேணும், கட்டாயம் வேணும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான் ஒரு கவிஞன். படுத்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை பிடிக்கும்ங்கிறான்.
படுக்க வைத்தால் பாடை, நிமித்து வைத்தால் ஏனிங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க என் அன்பு பிள்ளைகளே, தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பிக்கிறார்கள். என்ன கற்பிக்கிறார்கள்? அறிஞர் பெர்னாட்ஷாவுடைய கோட்பாடு. தன்னுடைய மேலதிகாரி கூப்பிட்டாரு. அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காங்க, வரவேற்பறையில் வரல. அப்ப மேசையில் ஒரு புத்தகம் இருக்கு, எடுத்து போறேன்னா அறிஞர் பெர்னாட்ஷாவோடது. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு? இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏளனப்படுத்தப்படுகிறான், எள்ளி நகையாகப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான். அப்படிதான் மார்க்ஸ், அப்படிதான் சாக்ரட்டிஸ், அப்படிதான் அரிஸ்டாட்டில், அப்படிதான் பிளாட்டோ, அப்படிதான் புத்தன், அப்படிதான் பூலே. எல்லா பெரிய புரட்சியாளரும் இப்படி வந்தவன் தான். அப்படிப்பட்ட உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிற புரட்சியாளர்களாக என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணனுடைய விருப்பம். இதுல ஐயா என்ன சொல்றாங்க? என் தம்பி தங்கைகளே, விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகளாக இல்லாது நீங்கள் இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகளாக நீங்கள் மாறி வர வேண்டும். எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது கூட்டை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் கழுகு மட்டும்தான் மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்குங்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். எல்லா பறவை மழை பெஞ்சா கூட்டம் நோக்கி ஓடும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அந்த மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கும். அப்படி மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கிற கழுகுகளாக என் தம்பிதங்கையில் ஒவ்வொருவரும் மாறி வரணும். ஒரு லட்சியம் என்ன? ஐஏஎஸ் ஆகிறது. ஓ லட்சியம் என்ன? ஐபிஎஸ் ஆகிறது. ஓ லட்சியம் என்ன? எதையாவது ஒண்ணு சொல்றது. அது அல்ல லட்சியம். அது வேலை முறை தேர்வு, தொழில் முறை தேர்வு, அவ்வளவுதான். என் இலக்கு என்ன? நான் இந்த இந்திய குடிமை பணிக்கு ஐஏஎஸ் ஆகி உண்மையும் நேர்மையுமாக ₹1 லஞ்சம் பெறாமல் என் மக்களுக்கு சேவை செய்வேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாடுதான் இலக்கு. அதுதான் இலக்கு. நீ ஐபிஎஸ் என்ன பண்ணுவ? நான் வரேன் போறேன் வழக்கு போட்டு வசூல பண்ணுவேன், அதெல்லாம் இலக்கு. அப்ப ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது அல்ல லட்சியம். நான் சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். என்ன பண்ணுவேன்? ஆகச் சிறந்த கலை படைப்புகளை கொடுப்பேன். அந்த உறுதி இருக்கே, அதான் லட்சியம். இயக்குனர் ஆகிறது அல்ல. அதுக்கு மேல என்ன செய்யறாங்கிறதா. இப்ப எங்க அக்கா தாமரை இருக்காங்க, கவிஞர். ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலந்து எழுத மாட்டேங்கிற உறுதியான நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்கல்ல, அது லட்சியம். அது நீ பாட்டு கொடு, வாய்ப்பு கொடு, கொடுக்காம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் எழுதுவேன். இந்த நிலைப்பாடுதான் இலக்காக இருக்க முடியும். பாடலாசிரியர் ஆகிறதோ, இயக்குனர் ஆகிறதோ, நடிகர் ஆகிறதோ அது அல்ல. அந்த மாதிரி ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளணும். ஏன்னா மிக இக்கட்டான ஆபத்தான கட்டத்தில் உங்களை பயங்காட்ட விரும்பல, பயந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அண்ணனை தாண்டி தான் உங்களை எவனாவது தொடரும் இந்த நாட்டில், இந்த உலகத்தில். பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தேன். பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம். அதில் அந்த பெரியவர் மாயாண்டி தேவர் வீட்டில் பண்ணைக்கு இருப்பார் எங்கள் அண்ணன் பிரபு, கிட்டான்னு அவருக்கு பேர். திடீர்னு காரிச்சாமி வந்து, ஏய் மாயாண்டி வா, என்னோட கம்பு கட்டி ஜெயிச்சு காட்டும்பா. எப்படி இருக்கு பாருங்க, என்னோட சிலம்பு விளையாண்டு வென்று அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை சொல்லும்பா. இப்போ அவர் எந்திரிக்கும் போது எங்கள் அண்ணன் போய் ஒரு காலில் விழுந்து பிரபண்ணை வழங்கி, ஐயா வண்டிக்கு உள்ள உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிக்கிட்டு போறவேன்னா, எதிர்த்த மாதிரி வர்ற ஆபத்து எதா இருந்தாலும் என்னையை தாண்டி தான் உங்களுக்கு வரணும். முதல்ல காரிச்சாமி என்னையை ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரட்டும்பா. டேய் நீ யாரா இடையில வந்த பையன்? இடையில தான் ரெண்டு கொம்பு வருது. பிறக்கும் போதே மாட்டுக்கு காது இருக்கும், ஆட்டுக்கு காது இருக்கும். இடையில தான் கொம்பு வரும்.
இடையில வந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு. அப்படி நான் இடையில இப்பதான் வந்திருக்கேன், ஆனால் நான் உங்க அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. என்னை தாண்டி தான் உங்களை தொடரும். எதுக்குன்னா இந்த உலகம் எவ்வளவு இக்கட்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்க என் தம்பி தங்கைகள், ஏன்னா உங்க பாடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை, அதை படிக்கவும் நேரம் இல்லை, ஆனா அண்ணன் சொல்லி கொடுக்கணும். இந்த உலகம் ஒரு சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கிடுச்சு. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்றை உருவாக்கி எல்லா நாட்டு தலைவனும் அதில் கையெழுத்து போட்டான். என் அன்பு தம்பி தங்கைகள்கிட்ட நீங்க பாடங்கள் இருக்கும், நிறைய படிக்க சிரமப்படுவீங்க, நேரம் இருக்காது. ஆனாலும் ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தை ஒரு தடவை படிக்கணும். ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளிங்கிற புத்தகத்தையும் படிக்கணும். இந்த பிரிட்டிஷ் உளவாளி புத்தகம் இந்த இவ்வளவு சின்னது, 40 பக்கம். இந்த ஜான் பெர்கின் எழுதின புத்தகம் 2-3 பகுதியா இருக்கு, படிக்கணும். உங்களை சுத்தி உலகத்தில் என்ன அரசியல் நிலவுது அப்படிங்கிறத தெரியாம நீங்க படிச்சுட்டு வந்து எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு சரியா சம்பளம் இல்லையே, அது பேசி புலம்பி பயன் இல்லை. இதை ஆசிரியர் பெருமக்கள் கற்பிக்க முடியாது, உங்க உடன் பிறந்த அண்ணன் தான் கற்பிக்க முடியும் உங்களுக்கு. ஜான் பெர்கின் சொல்கிறாரு, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். நல்ல கொஞ்சம், நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் கடன் கொடுப்போம், அதை வாங்கி கொண்டவர்கள் கையெழுத்திடுவார்கள், எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் அந்தந்த நாட்டில் வானூர்தி நிலையம் கட்டுதல், சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எழுதிருக்காங்க. ரொம்ப உள்ளே நம்பி படிக்காத, புத்தகத்தை அண்ணன் சொல்லியிருக்கேன்னு வாங்கி எடுத்தவனே முகவரியிலே எழுதியிருக்கான். இப்ப பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுல, அதான் காரணம். 8 வழி சாலை வருதுல சேலத்திலிருந்து சென்னைக்கு, அதான் காரணம். காட்டுப்பள்ளியில துறைமுகம் வருதுல, இதுதான் காரணம். காட்டுப்பள்ளியில் எதுக்கு இங்கே துறைமுகம்? ஏற்கனவே எங்கள் தாத்தா வஉசி பேர்லையும் காமராஜ் பேர்லையும் துறைமுகம் இருக்குங்க. அதுலேயே 60 விழுக்காடு தான் வேலை நடக்குதுன்னு ஆய்வு சொல்லுதுங்க. இன்னும் 40 விழுக்காடு நிறைவே செய்யலையே. அதுக்குள்ள எதுக்கு 6111 ஏக்கர்ல கடல், ஆறு, நிலம் 6111 ஏக்கர்ல எதுக்குடா காட்டுப்பள்ளியில அதானி போர்ட் வருது என்று கேட்டால் பதில் இல்லை. என்ன செய்வீர்கள் அந்த துறைமுகத்தில் கேட்டால், ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம். அடுத்த கேள்வி, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? பதில் இல்லை. எதை ஏற்றுமதி செய்வீர்கள்? என் நிலத்தின் வளத்தை அவளையும் சுரண்டி அந்நியர்களுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள். வெங்காயம், அரிசி, பருப்பு, இதை இறக்குமதி செய்வீர்கள். இந்த கேவலத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நிதியமைச்சர்கிட்ட கேட்குறான், என்னங்க ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்து போச்சுன்னு. ரூபா மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு நான் பார்க்கலையே, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்துருச்சுன்னு பார்க்குறேன். எப்படி இருக்கு? தம்பி பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வெங்கடேசன் எழுதியிருக்கான், நாங்கள் விடலையே, பள்ளத்தில் இருக்கிறோம், நாங்கள் பட்டினி கிடக்கலையே, சாப்பிடாம இருக்கோம். விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு நினைங்க. எந்த மாதிரி கோமாளிகளையும் பைத்தியக்காரங்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு, அப்பா மானங்கட கேட்கிறேன் நானு. அவன் என்னை ஒன்றும் தொட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, பதிலும் இல்லை. இக்னோர் இட், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு ராஜா? ரொம்ப நாளைக்கு நெருப்ப குப்பையை போட்டு மூடிட முடியாது ராஜா. பத்தி எரியும் ஒரு நாள் இந்த நிலத்தில் ஒரு புரட்சி தீ, அது எவனாலே அணைக்க முடியாது. அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு பார்த்துக்க, எப்படிப்பட்ட ஒரு கூட்டுக்கு. அம்மா அருந்ததி ராய் 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. விற்கிறவன் 2 பேரும் குஜராத்தி, வாங்குறவன் 2 பேரும் குஜராத்தி. ஒரு கருத்து படம் போட்டிருக்கான் அவர் தம்பி. கடன் வாங்குபவர்கள், கடன் கொடுப்பவர்கள், ஐயா மோடி அவர்கள் படம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படம். கடன் வாங்குவர்கள் அதானி ஐயா படம், அம்பானி ஐயா படம். கடனை அடைப்பவர்கள் மக்கள் படம்.
உனக்கு எப்படி கற்பிக்கிறாங்கிற? நீ படிக்கும்போது இந்தியாவோட உலக பணக்காரன் ஒருத்தன் ஆயிட்டாயா அதானி, உலக பணக்காரனா, அட பிச்சைக்கார பிள்ளை 2.5 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிறாங்க. நீ நாட்டு மக்கள் 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே மாண்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி, 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா 80 கோடி ஏழை இருக்காண்டா இந்த நாட்டுல. அவன் வரி பணத்துல 2.5 லட்சம் கோடியை அதானிக்கு கடனாக கொடுத்திருக்கா. அவன் கடங்கார போய அவனை உலக பணக்காரன் சொல்லி கொல்லணும் உங்களை. அப்படி கட்டமைச்சு மயங்க வச்சு நம்மள அதானி போர்ட்டு, அதானி என்ன சொல்றது, அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், எதுக்கு இந்தியான்னு பேர் எடுத்துட்டா அதானி நாடுன்னு வச்சுட்டு போண்டியதுன்னு யாரு கேட்டா? அம்பானி நாடுன்னு வச்சுட்டு போண்டியதுன்னு. இது காரணம் நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். தெரிஞ்சுக்காம நீ படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற சொல்லு. உனக்கு வேலை இல்லை, 2 கோடி வட இந்தியா வந்துட்டான். இந்த பயலுக்கு ஹிந்தி படிங்க, வட இந்தியாவில் வேலை. அப்ப அவன் ஹிந்தி படிச்சுட்டு ஏன் ஊருக்கு எதுக்கு 2 கோடி பேர் வந்தான்? இந்திய படிச்சவன் என் ஊர்ல பானிபூரி சோன் பப்படி சுற்றுலாம் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு வந்தான்? எந்த விடுதிக்கு போனாலும் காடி ஹராக நீலாம் எப்படா வந்தாங்க வாடா, வாடா யாரா நீ? அன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன் சுங்கச்சாவடியில செஞ்சு நகிஹேன்னா மணி நகிஹேன்ட்டு போயிட்டு நான் காலம் ஏதோ ஒண்ணு அவங்க ஒரு கணக்குல இருக்காங்க. மாண்புமிக்க என் மாணவ செல்வங்களை உங்களுக்கு கவனிச்சுக்கிறீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மனிதம் அரசாள்வது மாண்பு, மதம் அரசாள்வது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவிச்சிறந்த என் தம்பி தங்கைகள் ஆன்றோர் பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு நான் பிள்ளையாரை கும்பிடுறேன், நாளைக்கு கிருஷ்ணரை கும்பிடலாம், நாளைக்கு ராமரை கும்பிடலாம், நாளைக்கு முருகனை கும்பிடலாம், அல்லாவை சொல்லலாம், இயேசுவை வணங்கலாம். இறையை மாற்றிக்கொள்ள முடியும், சாமியை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. இந்த பூமியை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. நீ வணங்குகிற சாமியை விடவும் வாழுகிற பூமி மேன்மையானது என்பதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். எல்லோரும் கல்லு மாவிலை கோலம் போட்டான் என் தம்பி தங்கைகளே. தமிழ் பெருங்குடி மக்கள் அரிசி மாவிலை கோலம் போட்டார்கள். காரணம், ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு பேரன்பு கொண்ட பேரினத்தின் மக்கள் நாங்கள். உயிர்மை நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளலார் பெருந்தகை பயிருக்கு உயிர் என்று வாடிட்டான். ஓரறி உயிர்னு சின்னது, அது செத்தா என்ன, போனா என்ன, வாடலாம். ஏன்? உயிர்மை நேயம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை. பெரும்பாவளன் பாரதி. காக்கை குருவியும் நம் சாதிடா, நம்ம கூட்டம்டா, நம்ம இனமடா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று திருக்குறள் பாடல. தமிழ் மறைந்த வள்ளுவ பெருமகனார் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடல. காரணம், தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உயிர்மை நேயம்.
ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் நான். அரேபியன் எழுந்து என் மொழி தெரியாதவன் ஊமை நான். சீனன் எந்திரித்து என் மொழி தெரியாதவன் பிசாசன் நான். அதே நேரத்தில் நம்முடைய பாட்டன் கணியன் பூங்குடன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் நான். காரணம் என்ன? உலகம் தழுவி நேசித்து நின்ற பேரினத்தின் பிள்ளைகள் நாம். அந்த பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். அது ரொம்ப முதன்மையானது. இந்த கல்வி முறையிலேயே உங்க அண்ணனுக்கு முரண்பாடு இருக்கு. ஒரு நாள் உங்க அண்ணன் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா இந்த சிஸ்டத்தை மொத்தமா அழிச்சிருவேன். நான் சொல்றேன்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். இந்த கல்வி முறையை மாத்திருவேன். மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற முறையை சுத்தமா ஒழிச்சிருவேன். அந்த பாருங்க, ஒரு தம்பி என்னை கும்பிடுறான், அண்ணன் தயவு செய்து ஒழிச்சிருந்தான். அப்படி கிடையவே கிடையாது. மனித அறிவுக்கும் மதிப்பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க வீட்டுல சமையல் அறைகிட்ட என் மனைவி ஒரு அலெக்சான்னு ஒண்ணு வச்சிருக்கா. அலெக்சா, இந்த மல்லிப்பூ அது பாடணும்னா, அது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, எப்ப வர போற மச்சான், அது பாடுது. அந்த அலெக்சா இருக்கல்ல, அதுதான் இந்த மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுற. அதுவே சொன்னா பாடுது. என் வீட்டில் ஒரு கிளி இருக்கு, அறிவுன்னு. நான் பேசுறது அப்படியே பேசும், என்னை மாதிரியே சிரிக்கும். வணக்கம், வாங்க உட்காருங்க, வணக்கம், தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க, தம்பி மாவீரா எங்க காணோம், அது பேசுது. சும்மா போட்டு மதிப்பெண் அதிக மதிப்பெண் வாங்கிட்டார் பெரிய பெரிய. ஓயாங்கிட்டு கல்லூரியில் இடங்கல என்கிட்ட எவ்வளோ மார்க்கு? 100க்கு 99 வாங்கியிருக்கியா, உனக்கு இடம். இது எப்படி இருக்கு பாரு. இப்போ நான் மருத்துவர், டாக்டர். யாருக்கு நோய் இல்லையோ அவருக்கு வைத்தியம் பார்ப்பேன்னா நான் பைத்தியக்காரன் இல்லையா? யாருக்கு நோய் இல்லையோ அவங்க என்கிட்ட வாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? சிரிக்கிறீல்ல? படிக்க இயலாதவன், குறைந்த மதிப்பவன் பெற்றவன் எவனோ அவனுக்குத்தான் என் கல்லூரியில் இடம் என்று என்னைக்கு இந்த நிலை மாறுகிறதோ அன்னைக்கு தான் அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம். அதிக மதிப்பெண் பெற்றவனு தான் மருத்துவம் படிச்ச சாருக்குன்னு ஒருத்தன் கரூர்கார தம்பி. சாருக்கு ஒரு தீப்பெட்டி அளவுல ஒரு விண்கலத்தை தயாரிச்சிட்டான், மைக்ரோ விண்கலம். அவன் +2ல 760 மதிப்பெண் தான். அவன் முஸ்லீமா இருந்ததுனால, ஷாருக்குன்னு பேர் இருந்ததுனால இந்த நாயை கண்டுக்கல. அமெரிக்கா வாங்கி, நாசா வாங்கி பறக்க விட்டது. இப்ப அவன் அறிவாளியா இல்லையா? சொல்ல, அவன் அறிவாளியா இல்லையா? சரி விடு, கலப்பை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா? தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையா? அவன் எந்த கல்லூரியில் படிச்சான்னு சொல்லு. போட்டு குழப்பிக்காத. வந்தா படி, இல்லைன்னா விடு. இப்ப அண்ணன் என்ன படிச்சேன், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் வரும்போது மாறுது, அமைப்பு மாறுது. தொடக்க கல்வி நோ எல்கேஜி யூகேஜி கிழிச்சு தூரப்போடு. அரும்பு மொட்டு மலர், அரும்பு மொட்டு மலர். இப்ப அதுல என்ன தெரியுமா? 3 வகுப்புலையும் மாணவர்கள் படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளையை படிக்கணும். எனக்கு சான்றிதழ் தரணும். என் பிள்ளைக்கு இசையில நாட்டம், இசை அவனுக்கு முதன்மையான பாடம். எனக்கு பத்தல, ஒரு இளையராஜா ஒரு ரகுமான் பத்தல, 1000 இளையராஜா 1000 ரகுமான் என் இனத்திற்கு தேவைப்படுது. ரகுமான் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதல, உணர முடியுதா? உலக புகழ்பெற்ற இசை மேதை, 2 உலக பெரும் விருது, ஆஸ்கார் விருதை வென்ற இசை மேதை ரகுமான். இளையராஜா பெருசா படிக்கல, சிவாஜி கணேசன் படிக்கல. ஆனால் இளையராஜாவை மிந்தி இசை மேதை இன்னும் பிறக்கல. சிவாஜி கணேசன் என்கிற நடிகர் திலகத்தை தாண்டி இன்னொரு நடிகன் உலகத்துல பிறக்க போறதும் இல்லை.
படிக்கல. சச்சின் டெண்டுல்கர் பந்தை அடிச்சானா படிச்சானான்னு கேட்டீங்கன்னா அவன் படிக்கல, 10வது தேர்வு எழுதல, பந்தை அடிச்சான். உலக புகழ் பெற்றவன், பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்டவன். காரணம் என்ன? தனித்திறன், ஆற்றல். இவரு விவேகானந்தர் என்ன சொல்றாரு? கல்வி கல்வி நல்லா ஆழ மனதில் பதிஞ்சு வச்சுக்கணும். விவேகானந்தர் வீரத்துறவி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. நான் சொல்லல, விவேகானந்தர். அப்படி கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்வி. இப்ப படிக்கிறீங்க உங்களை மாதிரி, அதுல ஒருத்தனுக்கு நிதிஷா அவன் பேர், அவனுக்கு பாடுற ஆற்றல் இருக்கு. அந்த திறனை வெளிக்கொணர்வது தான் கல்வி. இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, 6 பேர் ஆடுறாங்க, அவங்களுக்கு அந்த நடன ஆற்றல் இருக்குது, அதை கொணர்வதுதான் கல்வி. இப்ப பிரபதவன் என்ன படிச்சாருன்னு நினைக்கிறீங்க? அப்பதான் என்ன தெரியுது, உசேன் போல்ட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ண இப்பான்னு. பள்ளிக்கூடத்துக்கு நான் ஓடலை, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுனேன். அவர் பேட்டி இருக்கு, அவர் பேட்டி என்ன பண்ண, சாப்பிட எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருந்துச்சு? மாட்டுக்கறி தான் இருந்துச்சு, சாப்பிட்டு ஓடினேன். எத்தனை பேர் நீங்க மாட்டுக்கறி திங்கிறீங்களோ இல்லையோ, நான் மாட்டுக்கறி திங்காதவர்களே மனிதர்களாகவே கருதுறது இல்லை. நான் என்னுடைய பழக்கம் அது. ஆடு திம்பார், கோழி திம்பார், மாட்டு திங்க மாட்டார். அதை அவன் ஓடுனா இன்னைக்கு உலகத்துல சமைக்காங்கிற நாடு வரைபடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரே மகன் உலக வரைபடத்துல உலகத்தை திரும்பி பார்க்க வச்சான். சமைக்கான்னு ஒரு நாடு இருக்குடா, அது உசேன் போல்ட் நாடு என்று காட்டினான். காரணம் தனித்திறன், ஆற்றல். ஓடுனா வேற ஒண்ணும் செய்யல. அதனால தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருன்னா தான் உலகத்துக்கு காட்டும். இங்க ஒரு அமைப்பு இருக்கு, பாட அமைப்பு, கல்வி முறை. 5 பாடத்துல 100 வாங்கணும். நீ 4 பாடத்துல 100 வாங்கினீங்கன்னா பத்தாது. 4 பாடத்துல 100 வாங்கும்போது அந்த வகுப்பு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் இருந்த அருமை அருமை, வெரி குட் வெரி குட், நல்ல மாணவன், குட் குட். இன்னொருத்தர் அறிவியல்ல வாங்கியிருப்ப, புவியியல்ல வாங்கியிருப்ப, வரலாறு வாங்கியிருப்ப, ஏதாவது ஒரு பாடத்துல தோத்திருப்ப. இந்த 4 ஆசிரியரும் உன்னை அறிவாளியுமா, இந்த மாதிரி மாணவன் இருக்கணுமா. இந்த ஒரு பாடத்துல தோத்திருப்பீல, அந்த ஆசிரியர் முட்டாப்பேலம்பாரு. இப்ப இந்த 4 பேர் சொன்னது உண்மையா, இந்த ஒருத்தர் சொல்றது உண்மையா? எப்படி அமைப்பு இருக்கு பாரு. வரலாறு நடத்துறவங்க புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறவங்க ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறவங்க தமிழ் தெரியாது, நடத்த மாட்டாரு. ஆனா இந்த 5 மாணவன் படிக்கணும். எப்படி? அருமையா ஆடினா நீ, உனக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், சிறப்பாக. அவன் கூச்சப்பள்ள ஆடிக்கிட்டே இருந்தான், வேட்டி கலண்டுருச்சு, வேட்டிக்கு மேல போட்டு அவசரம் ஆகிட்டான். இதுதான் கலை. அதெல்லாம் கிழிச்சு தூர போடுவோம். கொஞ்ச நாளைக்கு படிங்க, இன்னொரு 2-3 ஆண்டு தான். அண்ணன் வந்துட்டேன், நிம்மதியா நீ இருக்கலாம். ஓத பத்தி என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு படிக்கவே பிடிக்கலையா, அப்படியே உன்னை தான் தேடிட்டு இருந்தீங்க. ஐயா ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா ஐயா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காசு வாங்கிட்டு போயிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அந்த மேற்கு பூரா சுற்றி பாரியா, பார்த்துட்டு வந்து என்னை பாரு. பார்த்துட்டியா? சரி, இப்போ நீ டூரிஸ்ட் கைடியா, கவர்மெண்ட் வேலையா? ஐயா வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரன் வரும்போது சுற்றி காட்டியா, உனக்கு மாதம் 26,000 சம்பளம்யா, இவ்வளோதான். என்னத்துக்கு ஒன்று மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க நீனு? நிம்மதியா இரு. வந்தா படியில் என்ன போ. எதுக்கு ஏண்டா டிவி தூணும் பொட்டாவத்தணும் நாட்டை ஆளும்போது நீ ஏண்டா போட்டு மண்டையை பிச்சு கிடக்குற? எதுக்கு போய்? அதை சொல்றாருல, மோடி டிவி தாருங்கிறத நம்புற மக்கள் அவர் நாட்டை விற்கிறாருங்கிறத நம்ம மறுக்குதடாங்கிறான். அது ஒரு கொடுமை ஆகுது, அது ஒரு கொடுமை. அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. ஹிந்தி படிம்ப ஒன்றும் படிக்க. ஆமா, இது தெரியாது போடாது. அதனால
ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்த பேராற்றல் இருக்கு என் அன்பு பிள்ளைகளே. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணரணும். அதுக்கு தான் இந்த கலையகம் பயன்படுது. இவன் நல்லா ஆடுவான்னு எப்படி தெரியும்? நான் வியந்துட்டேன். அந்த பிள்ளைகள் அந்த இந்த நிற்கிது பாருங்க, இந்த தங்கச்சியெல்லாம் அருமையாக ஆடிச்சாங்க. வியந்துட்டேன். இவர்களை வைக்கிறதோடு இவர்களுக்கு நடன அசைவை சொல்லிக் கொடுத்த அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்தையை நன்றின்னு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. தவறில்லாமல் ஆடணுங்கிறது ஒரு பெரிய இது. அதையே கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆற்றல். அதை நம்ம பிள்ளையை வளர்த்து கொண்டு வராங்கல்ல, அதான் பெருசு. நீங்கள் என்ன அண்ணன் இப்படி பேச்சுக்குன்னு நினைக்காதீங்க. சூப்பர் சிங்கர்னு ஒன்று விஜய் டிவியில் நடக்குது. அந்த சி தமிழில் ஒரு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது. இதில் என்ன கவனிச்சிங்கன்னா, இதில் பாடுறவன் வேணும் படிக்க போகிறது இல்லை, பாட்டு தான் பாடுறான். பாட்டை பாடி இவன் புகழ் பெற்ற பிறகு உலக நாடுகள் எங்கும் போய் பாடுறான். திரைப்படத்தில் பாடுறான். நல்ல புகழ் பெற்று நல்ல பொருளாதாரத்தில் மேம்பட்டு வாழ்றான். இவன் என்ன பண்ணான்? பாடுனான், அவ்வளவுதான். உங்களில் யார் பிரபுதேவா ஒரு நடன நிகழ்ச்சி, எல்லாரும் ஆடுனவன் அத்தனை பேரும் இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர், நடன இயக்குனராக. இந்த சாண்டிலாம் என்ன? சாண்டிலாம் படத்துல இந்த கலாமா அவர்கள் நடத்தின அந்த மாநாட மயிலாடுல ஆடின தம்பி தான் அவரு. இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய நடன இயக்குனராகி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு சொல்லுங்க. இது இங்கிலீஷ் பெஸ்டா இன்டெலிஜென்ட் நினைக்க கூடாது. அது ஒரு பைத்தியக்காரன் மனநோய் இருக்கு எல்லாருக்கும். அது ஒரு நோய், அது ஒரு நோய். அது அது உண்மையிலே நோய், அது ஒரு வியாதி. ஆங்கிலம் அறிவு அல்ல, ஆங்கிலம் ஒரு மொழி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. எங்க அப்பாவோட பிறந்தது அஞ்சு அக்காக்கள். எங்க அப்பா தான் கடைசி தம்பி. 5 அக்காக்கள். 5 அக்காக்களுக்கும் பெண் பிள்ளைகள். என்னை எங்க அத்தாச்சிகள் இல்லை, எங்க அண்ணிகள் எல்லாம் கருவாப்பையிலன்னு தான் போட்டு பேசுவாளுங்க. எங்க அம்மாவுக்கு அது தாங்காது. என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எங்க அம்மா? ஏண்டி என் பதம்பத்த மகனே, குத்தி வடிச்சாலும் ஜம்பா, குப்பையில போட்டாலும் மாணிக்க முடிய மகன். ஏய் கருவாப்பையிலங்கிறீங்க. என் மகனோட கருப்பு உங்க தலையில இருக்கு, உங்க செவப்பவன் உள்ளங்கால இருக்குடி. என் மகனோட கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சம், உங்க செவப்பவன் உடம்புல இருந்தா தேமன், நோய். அதுல கருப்பா இருக்கா? நம்மெல்லாம் கருப்பு தானே. உழைக்கும் மக்களின் நிறம் கருப்பு. நிலக்கரி பூமிக்குள்ள அழுந்தி இருக்கிற நிலக்கரி வைரமெல்லாம் கருப்பு. அதனால இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய அறிவாளின்னு நினைக்கூடாது. பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ்லாம் பிச்சை எடுப்பான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாம இருக்கான்ல, பள்ளிக்கூடமே போய் படிக்காம இருக்கான்ல, அவன் இங்கிலீஷ்லாம் பேசுவான். ஏன்? அவன் தாய்மொழி, அது போட்டு ஆங்கிலம் கேட்பானே, உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லடா, அது லாங்குவேஜ், முட்டாள். கேட்கறது இங்கிலீஷ் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ். ஒரே கண்ணத்தை சேர்த்தாருங்க. போட இன்னும் கையெழுத்து போடும்போது பாருங்க, முனியாண்டி மகன் நாகராசு, நாகராசுன்னு போடுறதில்ல, நாகராசு. இது அப்ப வெள்ளக்கார மாரி. முனியாண்டி மகன் நாகராசு, நாகராசுன்னு போட வேண்டியதெல்லாம் பைத்தியக்காரப்பட. ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத உன்னால் எப்படி இந்த சமூகத்தை மாற்ற முடியும்? எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? என் தாய்மொழியை நான் பேசாத வேறு எவன் பேசுவான்? யார் பேசுவார்? தமிழ் மொழி அல்ல என் உடன் பிறந்தார்களே, தமிழ் நம் உயிர். உலகத்தில் எல்லா மொழிகளில் தேசிய மக்களும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளில் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ ஆங்கிலம் அறிவென்று பேசி அலையாதே. ஆங்கிலம் அன்னை தமிழ் போட்ட பிச்சை. உனக்கு ஐயன் இருக்கா?
உனக்கு சந்தேகம் இருக்கா? ஆயிரக்கணக்கான சொற்கள் என் தாய்மொழியிலிருந்து திருடி உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்து 500 ஆண்டுகள் கழித்து உருவான மொழி ஆங்கிலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ இந்த நிலம்தான் ஒண்ணுன்னு நினைக்காத. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகு. தமிழ்நாடு உலகமே என்னதுறாங்கிறான் தொல்காப்பியத்துல. இங்க பாரு, உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? உனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு சொல்லி இப்ப பாரு, நம்ப பண்ணி உடன் உடன் தமிழ் ஒரு எஸ் போட்டு சடல் பேச்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பீச் கொல் கில் தாக்கு தாக்கு ஏ போட்டு அட்டாக்கு. அவர் திருட்டு போய மொழியை போய் நீ பெரிய அறிவாளி போயிட்டு உன்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரன், உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி. என்ன இருக்கு அவன்கிட்ட? 500க்கும் மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை தமிழிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம். வேணா சொல்லியல் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் இருக்கிறாரு, அவர் எழுதிய நூல் இருக்குது, எல்லாம் சான்றுகள். சும்மா பெருமைக்கு பேசல, சான்றோட பேசுறேன். உனக்கே தெரியுதுல்ல, இப்படி எத்தனை சொற்களை சொல்ல முடியும்? அவனை போய் இங்கிலீஷ்காரன் வெள்ளையர்க்கம் போய் பேச மாட்டாங்கிற நம்பிட்டு அது ஒரு கூட்டம் அலையுது. அப்படி ஏமாந்து தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிற்குது. இதெல்லாம் எனது அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். வெறும் மானுட பற்றாளர்களாக இல்லாமல் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து உயிர்மை நேயர்களாக வரணும். இந்த உலகம் நம்மளது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ இந்த பூமிக்கு ஒரு அந்நியன், ஒரு வழிப்போக்கன், அப்படிதான் நீ வந்து போகணும். மாமேதை மார்க்ஸ் அவர்கள், இந்த பூமி ஒரு சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ சொந்தமானது இல்லை. இது வருங்கால தலைமுறையோடது. நம்ம வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம போகும்போது அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும். ஆனா நீ என்னைக்காவது கோபப்பட்டிருக்கியா? உன்னுடைய மலையை நொறுக்கி சாண்டுன்னு விற்கிறானே, என்னைக்காவது உனக்கு கண்ணீர் வந்திருக்கா? நீ கவலைப்பட்டிருக்கியா? என் அன்பு பிள்ளைகளே, நல்லா கொஞ்சிக்கிறங்க. ஒரு நாட்டின் வளம் என்பது, ஒரு நாட்டின் அறிவு செல்வி, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில், ஒரு நாட்டின் நலன் அந்த ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இப்ப அந்த மலையெல்லாம் நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டா நாடு பாலைவனமாயிடும். பாலைவனமா ஆய்கொண்டிருக்குங்கிறத யாரு உணர்த்துறது? கழுத்து முறிஞ்சு சாகிற பனைமரம் உனக்கு உணர்த்துது. 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வாழ்கிற ஒரு தாவரம் பனைமரம் சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே வரைக்கும் தண்ணீர் இல்லை என்பதை உனக்கு உணர்த்துது. நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு தாகம்னா அந்த போத்தல், எனக்கு முன்னாடி ஒரு போத்தல் வச்சிருக்காங்க பாருங்க, இதை குடிச்சிட்டு போயிருவேன். சிட்டுக்குருவி என்ன வேணும்னு நினைக்காத சிந்திச்சா நீ? காக்கை, கொக்கு, மயில், மான், மைனா ஏதாவது இது எப்படி தண்ணி குடிக்க முடியாது நீ? அது கடையில் அப்படியே சிட்டுக்குருவி சுற்றி சுற்றி, அண்ணாச்சி அண்ணாச்சி எனக்கு ஒரு அக்வஃபினா கொடுங்க, எனக்கு ஒரு கிண்ணிலே கொடுங்க, அப்படி வாங்கி குடிக்குமா? ஈ, எறும்பு, பூச்சி, வண்டு அதை பற்றி எதை கவலைப்பட்டிருக்கியா? தேனீயை பற்றி என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கியா? தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட சமூகம் 4 ஆண்டுகளோட வாழாது செத்து போயிரும்ன்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டா, ஏதோ பேசுறான்ட்டு. ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் செத்தா என்ன பிரச்சனை சீமான்? எதுவும் பூக்கும் காய்க்காது.
இதுதான் உயிரியல் உண்மை, அறிவியல் உண்மை. அங்க மகரந்த சேர்க்கை நடத்தணும். இந்த பூவுல தேனை உண்டு, இன்னொரு பூவுக்கு மகரந்தத்தை கடத்தணும். அந்த ஆற்றல் தேனீக்களுக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் தான் இருக்குது. அது ரெண்டும் செத்துட்டா நீ செத்துருவேன். தட்சாலி வரானார், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால இந்த உலகம் ஒண்ணுது இல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. அதுல நீனும் ஒரு பூச்சி. அதை புரிஞ்சுக்கணும். அதனால புத்தன் சொன்னதை, காந்தி சொன்னதை உங்களுக்கு கற்பிக்க விரும்புறேன். அண்ணன், பூவுல வண்டு தனக்கான உணவை தேனை எடுத்து இப்படி உண்ணுட்டு இப்படி வெளியேறதோ, பூவுக்கு எந்த சேதம் இல்லாம அப்படி இயற்கையை பயன்படுத்திக்கணுங்கிறான் புத்தன். காந்தி சொல்றார், நம்ம இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறான், ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான்ங்கிறான். அது கவனிச்சுக்கணும். பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்காரு, உயிரோடு இருக்காரு, கிளாடு பூரிங்கோ, ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம், அப்போது நம் இயற்கை எண்ணெய் பூமி தாய் கண்ணி கறியாமல் கற்போடு இருந்தால், பிறகு பின்னவர்கள் பணத்தாசைக்கு வெறிகொண்டு வேட்டையாடினார்கள், நம் தாய் கற்பிழந்து விட்டால், கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், மரண படுக்கையில் நம் பூமி தாய் படுத்து கிடக்கிறாள், வாருங்கள் என் அருமை பிள்ளைகளே நம் பூமி தாயை காப்பாற்றுங்கிற அறைகோள் விடுகிறான் கிளாடு பூரிங்கோ. இன்னும் பிரான்ஸ்ல இருக்காரு. அதனால என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள், எதிர்கால பிள்ளைகள், நீங்கள் வளர்ந்து வந்து சாமிக்கு அரசியல் செய்கிற கூட்டத்தை விட்டுவிட்டு வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்கிற கூட்டத்தை நேசித்து அதுக்கு துணை நின்று இந்த நாட்டையும் மக்களையும் நீங்கள் நல்வடுத்தப்படுத்த வேண்டும். அரசியல் என்பது ஒரு ஆகாத ஒன்றாக கருதப்படுது, அது இல்லை. அரசியல் என்பது என் அன்பு பிள்ளைகளே, அது ஒரு வாழ்வியல். அறிவியல் புவியியல் போல இது ஒரு வாழ்வியல். உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். இந்த ஆசிரியர் எங்கு பணி செய்வது, அவருக்கு எவ்வளவு சம்பளம், இவர் இடமாற்றம் செய்ய வேண்டுமா, ஊதிய குறைப்பா, சம்பள உயர்வா, இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். இவ்வளவுதான். உன் பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை அனைத்தையும் முடிவு செய்வது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அதனால மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான் அரிஸ்டாட்டில். நல்லா கவனிச்சுக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு பைத்தியக்கார தடம். அதனால ஒவ்வொருத்தனும் அரசியல் செய்யணும். நீ என்ன படிக்கணும்னு தீர்மானிச்சல, அது அரசியல். நீ என்ன ஆகணும்னு தீர்மானிக்கிறல, அது அரசியல். 4 பேர் கூடி நிற்கும் போது கொஞ்சம் விலங்கு நான் போகணும்னு வழி கேட்கிறீங்களா, அது அரசியல். தட்ஸ் ஆல். போட்டு குழப்பிக்காது. அரசியல்னா ஏதோ புதுசா அரசியல்வாதி ஒன்றும் இல்லை. ஒரு வியாதி நோய் ஒன்றும் கிடையாதுங்க அரசியல்வாதி. நான் எப்படி அரசியல்வாதி ஆனேன், நான் இதுக்கு அரசியல் வந்தேன், உங்க மேல வச்சிருக்க பேரன்பும் அதுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு பெருங்கோபமும் என்னை அரசியல் உணர்ந்து நிறுத்திட்டுது. அவ்வளவுதான். அதனால சொல்லுவாங்க, படிக்கிற மாணவனுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு. மாணவன் ஓட்டு போடலாம், அரசியல் பேசிடக்கூடாதா? எப்படி இருக்கு? இங்க ஒரு அமைப்பு முறை இருக்கு. 25 வயசு வந்தாதான் நீ தேர்தலில் நிற்க முடியும். 25 வயசு வந்தாதான் தேர்தலில் நிற்க முடியும். ஆனால் நீ மாவட்ட ஆட்சியாளராகி 21 வயசுலயே தேர்தலை நடத்திட முடியும். எப்படிப்பட்ட அமைப்பு பத்தியா? தேர்தலில் நீ கண்டக்ட் பண்ண முடியாது, கண்டெஸ்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நொறுக்கி தகர்த்து ஒரு புதிய ஒரு சமூகம் படைக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் ஒன்றானால் போதும், உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும். விவேகானந்தர் சொல்றார், நீங்க குறைஞ்சது 500 பேர் கூடியிருக்கீங்க, இதுல ஒரு 5 பேர் சேர்ந்தாலே போதும், புரட்சிகர மாறுதலை கொண்டு வந்துட முடியும்.
என்னுடைய தலைவன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சது 5 பேர் இருந்தா சாதிக்கலாம், 50 பேர் இருந்தா விவாதிக்கலாம்ங்கிறார். ஒற்றை மனிதன் உங்க அண்ணன், ஒரு பின்புலமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எளிய மகன், இடிஞ்ச குறையை எடுத்து கட்ட முடியாத ஏழ்மை வறுமையிலிருந்து வந்த மகன். இந்த மகனை நம்பி 1 ரூபாய் காசு வாங்காம 31 லட்சம் பேர் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என்னை 3வது பெரிய அரசியல் இயக்கமாக மாற்றிருக்கார் என்றால் அது நான் இந்த மக்கள் மீது வச்சிருக்க பேரன்பும் பெரும் காதலும் தான் காரணம். அதே நம்பிக்கையும் அதே அன்பையும் என் தம்பி தங்கையில் உங்கள் மீது வைக்கிறேன். கற்றறிந்து வாருங்கள், சான்றோர்களாகுங்கள், ஆன்றோர்களாகுங்கள். இந்த மண்ணை மக்களை உங்கள் உயிருக்கு மேலாக நேசியுங்கள். ஒரு புரட்சிகர மாறுதலுக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகவும் ஊழல் லஞ்சமில்லாத, பசி பஞ்சமில்லாத, கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய சமூகம் படைக்க புரட்சிகளை இளைஞர்களாக என் அன்பு தம்பிதங்கள் நீங்க தயாராகி வாருங்கள். இது உங்களை பெற்ற தாய் தந்தையர், உங்கள் தாய் 10 மாதம்தான் உங்களை கருவறையில் சுமக்கிறார். அது உயிர் கருவறை. பல காலங்கள் இந்த கல்லூரி பள்ளி உங்களை சுமக்குது. இது அறிவு கருவறை. பெற்றோர்களையும் விட மேலானவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் காட்டுகிற வழியில் நீங்கள் நடந்து நல்ல மாணவர்களாகி நல்ல மனிதர்களாகி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து பணியாற்றுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.